வணக்கம் அன்புள்ளங்களே. முப்பால் மூத்தோன் இறை உணர்ந்தோன் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் யோக விளக்கவுரை குருநாதர் திருஞானதேசிகன் சிவயோகி. அறத்துப்பால் பாயிரவியல் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரப் பாற்று. வெட்ட வெளியிலிருந்து பூமி தோன்றியதால் அதுவும் அழிவில்லாதது என்று உணரப்படும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. துப்பாதவர்க்கு துப்பும் பொருளையும் உருவாக்கி துப்புவது போல் தூவுவதே மழை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. நீரால் நிறைந்த இந்த உலகத்தில் விண்ணிலிருந்து வரும் நீர் பொய்த்தால் உள்ளிருந்து வாட்டும் பசி. ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் என்று அளிக்கும் வெள்ளப்பெருக்கு தனது தன்மையை இழந்தால் உழவர்கள் உழுவதை நிறுத்துவார்கள். கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அழிப்பதும் அழிந்தவர்களை வளம் செய்வதும் என எல்லாம் செய்வதே மழை. விசிம்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது. சிறு துளியாக மழையில்லாமல் போனால் புல்லும் முளைக்காமல் போகும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். பெரிய கடலும் தனது நீர்மையை இழக்கும். மேகமாக தனது நீரை தரவில்லை என்றார். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. சிறப்பான பூசனைகள் செல்லாது வரியார்க்கும் வானோர்க்கும் வானம் வழங்கவில்லை என்றார். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின். அற்புத உலகத்தில் தானம் தவம் இரண்டும் இருக்காது வானம் வழங்கவில்லை எனில். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாதொழுக்கு. நீர் இல்லை என்றால் உலகம் இல்லை, யாருக்கும் வான் இல்லையேல் ஒழுக்கம் இல்லை. வான் சிறப்பு. அதிகார பொருள் விளக்கம். வெட்டவெளியில் இருந்தே உலகம் தோன்றியது. அங்கிருந்தே மழை வருவதால் அதை அமிழ்தம் என்கிறோம். அது பூமியை மதித்து துப்பாதவர்களுக்கு துப்புகிறது. உள்ளிருக்கும் பசிக்கு உணவாகவும் உழவர்களுக்கு உற்ற துணையாகவும் சமயத்தில் புயலாகவும் இருக்கிறது. மழை துளி இல்லை என்றால் புல்லும் முளைக்காது. தானம் தவம் பக்தியால் செய்யும் பூசை அனைத்திற்கும் ஆதாரம் மழை. நீர் இல்லை என்றால் உயிர்களால் ஆன இந்த பூமி இல்லை. வெட்டவெளி இல்லை என்றால் உயிர்களுக்கு ஒழுக்கமும் இல்லை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம், இறைமை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சிவயோகி. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.